வேதாகம வினாவிடை ரோமர் அதிகாரம் 12. நம் சரீரங்களை எப்படிப்பட்ட ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும்? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான நம் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுல் எதை முன்னிட்டு வேண்டுகிறார்? தேவனுடைய இரக்கங்களை. நாம் எதற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது? இந்த பிரபஞ்சத்திற்கு புதிதாக வேண்டியது எது? மனம். மனம் புதிதாகிறதினாலே என்ன ஆக வேண்டும்? மறுரூபம். நமக்கு ஒரே சரீரத்திலே இருப்பவை எவை? அநேக அவயவங்கள். எல்லா அவயவங்களுக்கும் இராதது எது? ஒரே தொழில். நாம் ஒருவருக்கொருவர் யாருக்குள் அவயவங்களாயிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நாம் எதை உடையவர்கள்? வெவ்வேறான வரங்களை. தீர்க்க தரிசன வரத்தை உடையவன் எதற்கு ஏற்றதாய் சொல்ல கடவன்? விசுவாச பிரமாணத்துக்கு. ஊழியத்தில் தரித்திருக்க வேண்டியவன் யார்? ஊழியம் செய்கிறவன். போதிக்கிறதில் தரித்திருக்க வேண்டியவன் யார்? போதிக்கிறவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் எப்படி கொடுக்க கடவன்? வஞ்சனை இல்லாமல். முதலாளியானவன் எப்படி இருக்க கடவன்? ஜாக்கிரதையாய். இரக்க செய்கிறவன் எப்படி செய்ய கடவன்? உற்சாகத்துடனே. மாயமற்றதாய் இருக்க வேண்டியது எது? அன்பு. தீமையை வெறுத்து எதை பற்றி கொண்டிருக்க வேண்டும்? நன்மையை. எதிலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருக்க வேண்டும்? சகோதர சிநேகத்திலே. எதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும்? கனம் பண்ணுகிறதிலே. அசதியாயிராமல் எப்படி இருக்க வேண்டும்? ஜாக்கிரதையாய். எதிலே அனலாய் இருக்க வேண்டும்? ஆவியிலே. யாருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு. எதிலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும்? ஜெபத்திலே. எவர்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்? பரிசுத்தவான்கள். யாரை உபசரிக்க நாட வேண்டும்? அந்நியரை. துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது. ஒருவரோடொருவர் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? ஏக சிந்தையாய். எவைகளை சிந்திக்க கூடாது? மேட்டிமையானவைகளை. நம்மை யார் என்று எண்ணக்கூடாது? புத்திமான்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் எதை செய்ய நாட வேண்டும்? யோக்கியமானவைகளை. எல்லா மனுஷரோடும் எப்படி இருக்க வேண்டும்? சமாதானமாய். பழிவாங்குதல் யாருக்கு உரியது? கர்த்தர். எதற்கு இடம் கொடுக்க கூடாது? கோபாக்கினைக்கு. யார் பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும்? சத்துரு. யார் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடுக்க வேண்டும்? சத்துரு. சத்துருவுக்கு போஜனமும் பானமும் கொடுப்பதால் எதை அவன் தலையில் குவிக்க முடியும்? அக்கினி தழலை. எதினாலே வெல்லப்படக்கூடாது? தீமையினாலே. தீமையை எதினால் வெல்ல வேண்டும்? நன்மையினால்.